கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாம மகிமையோடு வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை இருக்கட்டும். இந்த நாள் என்ன நாளுங்க? ஒன்றும் காணும், குருத்தொலையும் காணும், காஞ்ச ஒலையும் காணும். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த குருத்தோலை ஞாயிறு, எதற்காக இது குருத்தோலை ஞாயிறுன்னு பேர் வச்சுட்டாங்க? குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டீங்க, அது காலண்டரில் கூட போட்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு சொல்லிடுறோம். ஏன் குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னாங்க? நேற்றுக்கு ஒரு பையன்ட்ட இந்த மீட்டிங்கில் கேட்டேன், இன்றைக்கி நாளைக்கு என்னடா? நான் குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா என்னடா? நாளைக்கு வெற்றி பவுனி நாள், வெற்றி நாள். ஒரு குட்டி பையன் சொல்கிறேன், நாளைக்கு என்ன நாள்? வெற்றி கொண்ட நாள். நான் சொன்னீங்களே, வெற்றி கொண்ட நாளா வெற்றி கொண்ட நாளா? ஆமாம். ஏன்னா நிறைய அரசியல் கட்சி இப்போ சொல்லுவாங்க, போராடுவோம் வெற்றி போடுவோம், போராடுவோம் வெற்றி போடுவோம். வெற்றி போடுவோம்னு சொல்லுதானா வெற்றி போடுவோம்னு சொல்லுதானான்னு தெரியாது. அதனால் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டான், வெற்றி கொண்ட நாள் அப்படின்னா. இல்லை, யாரை வெற்றி கொண்டாங்களா அப்படின்னா? வெற்றி கொள்ளலை, வெற்றி கொண்ட நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்ட நாள் அப்படி சொல்ல. ஒரு சின்ன பையனுக்கு மைண்டில் எப்படி இருக்கு பாருங்க. இந்த நாள் என்ன நாள்? வெற்றி பவனி அவர் சென்ற நாள். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சில கழுதிகளை பற்றி தான் என்ன செய்வாங்க? விசுவாசிகளையே யாராக்கிட்டு தான் போயிடுவாங்க? கழுதி ஆக்கிட்டு. நானும் உங்களை கழுதியாக்க தான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், நம்ம கழுதியாக தான் இருக்கணும் போல தெரியுது. சரி, இருக்கட்டும். சில காரியங்களை மற்ற உங்கள் மத்தியில் வைத்து நான் கடந்து சரி, இன்றைக்கி ஆவியான எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:3. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், ஏன் இப்படி செய்கிறீர் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்றைய வார்த்தை அதுதான், இது ஆண்டவருக்கு வேண்டும். சத்தமுறை இல்லை சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறில் உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த வேளையிலும் ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற காரியம் இது 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 ஆண்டவருக்கு வேண்டும். நல்ல கவனிங்க. பெத்தானியா பக்கத்தில் வர்றாரு. அப்போ வரும்போது இயேசு கிறிஸ்து திடீர்னு நாங்கள் நின்றுட்டு ஒரு 2 பேரை கூப்பிட்றாரு. ஏப்பா, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே போங்கப்பா, அங்கே போனீங்கன்னா ஒரு கழுதையை பார்ப்பீங்க, அதை அவுத்துட்டு வாங்கப்பா. யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்கப்பா. உடனே இவங்க போனபடியே பார்க்குறாங்க, அந்த கழுதையை அவுக்குறாங்க, கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க இது ஆண்டவருக்கு. உடனே கொண்டு போய்யா அப்படி சொல்லிட்டாங்க. கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அந்த கழுதையை கொண்டு வந்து இயேசுநாதர் முன்னாடி வரும்போது தங்கள் வஸ்திரங்களை அதற்கு மேலே விரிக்கிறாங்க. விரித்து அவரை அதில் அமர வைக்கிறாங்க, நடத்துகிறாங்க. நடத்தும்போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று பாட்டு பாடுகிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, தங்கள் வீடுகளிலிருந்து வஸ்திரங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? விரிக்கிறாங்க. சிலர் அங்கங்கே என்னத்தை கொண்டு வந்து போடுதாங்க? கொலைகளையும் மட்டைகளையும் கொண்டு வந்து போடுறாங்க. எல்லாம் போட்டு அது மேலே நடந்து இலை தலைகளை போட்டு அந்த கழுதைக்கு, இயேசுநாதர் காலுக்கள் இல்லை, எதுக்கு மேலே? கழுதை நடந்து போவதற்கான அந்த வாய்ப்பை செய்து கொடுக்குறாங்க. நல்ல கவனிங்க. இப்போ அது இயேசு புறப்பட்டு எருசலேமுக்கு பவனியாய் வருகிறார். வந்து அந்த நாள் முழுவதும் எருசலேமில் பார்த்துட்டு திரும்பி அவர் கடந்து போகிறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம். அல்லேலூயா. சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஆமாம். இப்போ அதை குறித்த உங்கள் மத்தியில் நான் வைக்க போகிறேன். அருமையானவர்களே, இப்போ பொதுவாக நம்ம பொதுவாக ஜனங்கள் சக மனுஷனை நிறைய நேரங்களில் திட்டுவதற்கு நம்ம பயன்படுத்துறது என்னதான் என்னென்ன பேரெல்லாம் சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன். எப்படிலாம் திட்டுவீங்க? பிள்ளைகளையோ, அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, மாமனையோ, மச்சினனையோ, நண்பரையோ எப்படி சொல்லுவீங்க? எருவு மாடுன்னு சொல்லுவோம், நாயின்னு சொல்லுவோம், கழுதைன்னு சொல்லுவோம். மிருகங்களை நான் கேட்குறேன். மாடு, எருவு மாடு, அப்புறம் கழுதை, அப்புறம் நாய், பன்னி. நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆடையும் சேர்ப்பாங்க. ஆடுன்னு சொல்லாமல் கெடா மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? சில கிடாரி மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க, சில கடா மாதிரி முழிக்க அப்படிம்பாங்க, சில வெட்ட போகிற ஆடு மாதிரி முழிக்கிய. இப்போ என்னென்ன மிருகெல்லாம் வருது பாருங்கள். ஆடு, மாடு, அப்புறம் நாய், கழுதை, பன்றி. இந்த 5 வகையான மிருகத்தையும் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? திட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் பார்க்கும்போது இந்த 5மே நம்மளோட குறைஞ்சதாக எனக்கு தெரியல.
யாரை விட? மனுஷனை விட குறைவாக எனக்கு தெரியல. இந்த சொல்கிற 5 மிருகங்களை நீங்கள் பயன்படுத்தி, பன்றியை விட்டுருங்க, அது ஒரு காலம் விட்டுருங்க. நாய் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஆனால் நாயை போல் நன்றி உள்ளது, விசுவாசம் உள்ளது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு நாள் ஒரு பிஸ்கட்டை போட்டுருங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த ரேட்டில் வாங்க, உங்களை பார்த்தாலே தன்னாலே என்ன அடைக்கும்? வாழாட்டும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்க ஒருத்தனுக்கு, ஒரு வாரம் கழிச்சு அங்கிட்டு இப்படி வரணும், அவள் வீட்டுக்கு போனால் அப்போ சீனி போடாமல் காப்பி தருவா அப்படிமா. எல்லாம் கண்ணக்கரையேன்னு இருக்கும். அவள் காப்பியா பாலாக ஊற்றுறா, அவள் வீட்டில் போய் காப்பி அப்படிமா. குடிச்சிட்டு போனது கூட என்ன இருக்காது? நன்றி இருக்காது. மனுஷன் சொல்லிடுவான். ஆனால் நாய் அப்படி சொல்லாது. நம்மளை பார்த்தோன்னே என்ன கிடைக்கும்? வாலாட்டும். அதே போல் மாடு பாருங்கள், எல்லா விதத்துலேயும் பிரயோஜனம். ஆடு மாடுகள் எல்லாத்துலேயும் பிரயோஜனப்படுது. மாடுகளெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏர் உள்ளதுக்கு பயன்படுது, பால் கொடுக்கறது, உணவாக மாறுகிறது. நம்ம போட்டிருக்கிற நிறைய தோல் வஸ்திரங்கள்லாம் எதுலேருந்தான்? ஆடுகளிலிருந்தும் மாடுகளில்தான் கிடைக்குது. அது நமக்கு பிரயோஜனப்படுது. மனுஷன் தோல் எதுக்கு பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். செத்து போனால், செத்து அடுத்த 2 நாளே என்ன தூக்குதான்? பிரேதத்தை என்ன செய்ய தூக்கு. அங்கே கேட்கும்போதே சொல்கிறேன்னு வைங்களேன், ஐயா இந்த மாதிரி இவர் இறந்து போயிட்டார், பாடி எப்போ எடுப்ப, அவன் அடுத்த அந்த இதுலேயே நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாருங்க அப்படி சொன்ன உடனே அதே ஃபோனில் அவன் அப்படியே கேட்குறது என்னென்னா, சரி அண்ணே பாடி எப்போனே எடுப்பாங்க? சொன்ன அடுத்த நிமிஷத்தில் எங்கள் மாமாவை எப்போ எடுப்பான்னு கேட்க மாட்டான். உங்கள் சித்தப்பா செத்து போயிட்டாருடா அப்படின்னு சொன்ன. சித்தப்பா செத்து போயிட்டாரா? ஏன்னா பாடி எப்போ எடுப்பாங்க? அடுத்து சித்தப்பா செத்து போயிட்டாரான்னு கேட்பான். அடுத்த நிமிஷம் என்ன தான் கேட்காத? பாடி ஆக்கிறதான். அவ்வளோதான். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆடு செத்தாலும் மாடு செத்தாலும் பிரயோஜனம்தான். புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்கு இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா காரியங்களும். அதே மாதிரி ஆடுகளை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனம். அது பாலும் கொடுக்கறது, வஸ்திரங்கள் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, எல்லாம் கொடுக்கறது இல்லை, எதுவுமே இல்லை. அதே போல் இந்த கழுதையை பார்த்திங்கன்னா, கழுதை சோவேரி கழுதைன்னு சொல்லுவான், கோவேரி கழுதைன்னு சொல்லுவான். இந்த கழுதை பாரு சோவேரிட்டு வருது பாரு, கழுதை மாதிரி கோவேரிட்டு வருது பாரு. பிள்ளையை கேட்ட என்னையம்மா மூத்தவன் எங்கே இருக்கான்? அந்த கழுதை எங்கே போச்சு தெரில. எப்படி சொல்கிறாங்க வீட்டில்? அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த கழுதை எங்கேயாவது சோவேரிட்டு தெரியும் சொல்லுதாங்களே இல்லையா? இப்படி ஈஸியாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த கழுதைகள் சிறப்பானதுங்கிறது மறந்துடாதீங்க. வேதத்துலேயும் நிறைய பார்க்குறோம். வேதத்தில் யூதர்களுடைய வாழ்க்கையில் கழுதை ஒரு மிக முக்கியமான ஒரு மிருகம். மறந்துடாதீங்க. நீங்கள் ஆதியாமத்திலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வேதத்தை திறந்து பார்த்தீங்கன்னா கழுதைங்கிற இடத்துல ஏகப்பட்ட கழுதைகள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படும். இந்த பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம்னு சொல்கிற இடத்துல கூட ஆண்டவர் எதையும் சேர்த்தான் ப்ளஸ் பண்ணுறாரு, கழுதையும் சேர்த்தான் ப்ளஸ் பண்ணுறாரு. உன் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உன் கழுதைகளும்னு நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்குது. தேவன் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை குறித்து, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லும் போதும் அவர்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது, மிருக ஜீவன்கள் இருந்தது, கழுதைகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்துச்சு. அப்படி எல்லா லிஸ்ட்லையும் எது இருக்குது? கழுதைகள் ஒட்டகங்கள் இருந்துச்சு அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே இந்த திட்டும்போது மட்டும் யாரையும் நீ யானமாக இருக்க, அந்த யானையை போய் சொல்லு அப்படின்னு எவனும் சொல்கிறது இல்லை. அந்த ஒட்டகத்தை போய் சொல்லு எவனும் சொல்கிறது கிடையாது. அந்த புளியை போய் சொல்லு, அந்த சிங்கத்தை போய் சொல்லு, அந்த சிங்கம் எங்கேயாவது சுற்று எவனா சொல்லுதானா? சொல்ல மாட்டான். ஆனால் இதைத்தான் சொல்லுவான். நான் சொல்லுவேன் அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை, இதுதான் நமக்கு பிரயோஜனமானது. சத்தம் அவர்களே சொல்லுங்கள். அதெல்லாம் காடுகளில் நிற்கிறது, இது வீட்டோடு நம்மோடு இணைஞ்சு நிற்கிறது. ஆமேன். 2 கழுதை இருக்குங்க. கழுதைகளில் 2 கழுதைகள் இருக்குது. ஒரு கழுதை குட்டையாக என்ன செஞ்சுட்டு இருக்குது, நம்ம எங்கே பார்க்கணும்ல, காலை கட்டி விட்டு. ஆமாம், வீடுகளில் வளர்க்குறவங்க அதில் பொதியை கட்டி விட்டு துணி துவைக்கும் போது என்ன செய்வாங்க, கட்டி கொண்டு போகிற கழுதைகள் இருக்குது. இன்னொரு கழுதை கோவேரி கழுதை. அது எப்படி இருக்குன்னா குதிரை மாதிரியே இருக்கும். நம்ம தேடி பார்த்தோன்னா அதுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னா இவன் பார்க்கும்போது அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் நிறைய குதிரை வண்டி இருந்துச்சு சில காலங்கள். பல வீடுகளில் குதிரை வண்டி வச்சுருந்தாங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம். இந்த இன்றைக்கி காரு வசதியெல்லாம் பைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வீட்டில் என்ன தான் இருந்தது? குதிரை வண்டி தான். அந்த குதிரை வண்டியில் தான் ஆட்டோக்கள் எண்ணிக்கையை விட அப்போ சைக்கிள் ரிக்ஷா தான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ரிக்ஷா, என்ன ரிக்ஷா, முதல்ல கை ரிக்ஷா மாறினது யார் காலத்தில்னா கலைஞருடைய காலத்தில். ஆளை உட்கார வச்சு கைட்டே என்ன செய்வாங்க, இழுத்துக்கிட்டே போவாங்க. இது கை ரிக்ஷா. அந்த கை ரிக்ஷா தள்ளுறதை மாற்றி அதை ஆட்டோ ரிக்ஷா வாக்குறாங்க, சைக்கிள் ரிக்ஷாவை மாறினது. அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா இப்போ நம்ம ஊர்லேயும் கிடையாது, அதிகமாக கிடையாது. ஆனால் நார்த்தில் இன்னும் சில இடங்கள் என்ன செய்கிறது,
சைக்கிள் ரிக்ஷா இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக நான் சைக்கிள் ரிக்ஷா பார்க்கல. அந்த சைக்கிள் ரிக்ஷாவை தான் இப்போ இப்படி மாற்றிக்கிட்டாங்க. என்னென்னா அது வந்து லோடு வண்டி மாதிரி வச்சுக்கிட்டு சிலர் எப்படி பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் கேரியரை போட்டுட்டு அதில் வீடுகளுக்கு குட்ஸுகள் பொருட்கள் கொண்டு வரதுக்காக சிலர் லோடு மேன்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைக்கிள் ரிக்ஷா தான் அப்படி மாற்றிக்கிட்டாங்க. சரி, இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆட்டோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சு, குதிரை வண்டி நிறைய இருந்துச்சு. நிறைய வீடுகளில் குதிரை வண்டிகள் இருக்கும், சில ஊர்களில் குதிரை வண்டி இருக்கும். அதில் அந்த குதிரை வண்டிகளை பயன்படுத்துகிறவங்களாம் ஒரிஜினல் குதிரைகள் கிடையாது. எந்த குதிரை தான், கோவேரி கழுதையை தான் நிறைய பேர். ஏன்னா குதிரையெல்லாம் வச்சு மேய்க்க முடியாது. குதிரைகள் வைக்கணும், பாதுகாக்கணும்னா அதுக்கு பல லட்சம் ரூபாய் என்ன செய்யணும், செலவழிக்கணும். அது சும்மா சாதாரணமாக இருக்காது. சாதாரணமான சாப்பாடை போட்டு வளர்க்க முடியாது. நினச்சிக்கிட்டு வாங்க, நம்ம சாதாரண ஒட்டகங்கள்லாம் பார்க்கும்போது குதிரைகள் ஒட்டகங்களுக்கெல்லாம் தீவனங்கள் நிறைய என்ன செய்யணும், போடணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். குதிரைக்கும் கோவேரி கழுதைக்கும் வித்தியாசம் உண்டு. நிறைய இடத்துல பயன்படுத்துகிற கோவேரி கழுதைகளை தான் பயன்படுத்துகிறாங்க பிரயாணங்களுக்கு. சரி, இங்கே நல்ல கவனிங்க. வேதத்தின்படியும் சரி, உலகத்தின் காரியத்திலையும் சரி, கழுதைகள் என்பது பல காரியங்களே பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நிறைய உழைப்பதற்காக, சுமை சுமப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேதத்தில் நிறைய இருக்குது. எடுத்து வாசித்தோம்னா நேரமாயிரும். நான் ஒன்று ஒன்றா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால் விட்டுட்டு போகிறேன். நிறைய இடங்களில் கழுதைகள் சுமைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே கழுதைகளை நிறைய பேர் பிரயாணப்படுத்துவதற்கும் குடும்பத்தார் ஏறி போவதற்கும் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. கழுதைகள் மேலே ஏறி போயிருக்கிறாங்க பிரயாணங்கள். அதாவது மனிதனை சுமைப்பதற்கும் சுமைமைகளை சுமப்பதற்கும் கழுதைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது. இது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு கழுதையை காணோம். ஒருத்தன் எங்கே போகிறான், காடு விட்டு காடு, மலை விட்டு மலை, நாடு விட்டு நாடு போகிறான். எதை தேடி, கழுதை தேடி. நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அந்த கழுதை எங்கே போச்சோ போனால் போகுது அப்படிங்கிறோம். எப்படி சொல்கிறோம், அந்த கழுதை, ஆமாம், ஒரு பேனா துளைஞ்சா கூட அதுக்கு எதான் சொல்லுதான், அந்த கழுதை எங்கே போச்சோ, அந்த பேனா எங்கே போச்சுன்னா கழுதை போனால் போகுது வா. 10 ரூபா விழுந்துட்டப்பா, கழுதை போனால் போகுது வா. நம்ம சொல்கிறோமா இல்லையா, கழுதை போனால் போகுதுன்னு. அவன் கழுதையை அவ்வளோ ஈஸியாக எடுக்கலை. அந்த கழுதையை தேடி போனான். ஏன்னா அந்த கழுதை அந்த குடும்பத்துக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளாக காணப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அல்லேலூயா. எப்படி இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 2 வீலர் இருக்குதோ அதே மாதிரி அன்றைக்கி என்ன இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு. அது மிக முக்கியமான பொருளாக இருந்துச்சு, ஒரு முக்கியமான மிருகமாக இருந்துச்சு. அது நிறைய பயன்படுத்தினாங்க. அதனால தான் சவுல் தாடி போய்கிட்டே இருக்கான். மலைகளை தாண்டுறான், காடுகளை தாண்டுறான், நாடை தாண்டி இந்த நாடு அந்த. அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சாலோம் நாடு, சாலிம் நாடு அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பட்டணங்களை தாண்டி போகிறான். போயிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டினதுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எப்போ நம்ம இத்தனை நாட்கள் இங்கே சுற்றிட்டு தெரியும் இந்த கழுதையை தேடி, அவர் அதை விட்டுட்டு இந்த கழுதையை கடமை நம்மளை பற்றி எங்கள் ஐயா யோசிக்க ஆரம்பிச்சிடப்படாதரா, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிச்சிட்டிங்களா? அதனால் அவன் போய் சாமுவேலை பார்க்கும்போது அதான் சொல்கிறாரு, எப்பா அவங்க ஐயா இப்படி சொல்லுவார், நீ போகும்போறல உன்னை பார்க்குறவன் இதே வார்த்தையை சொல்லுவான். கழுது மேலே உள்ள கவலையை விட்டுட்டு இப்போ யார் மேலே கவலைப்படுறாரு, உன் கவலை மேலே கவலைப்படுறாரு, நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லுவான் அப்படி சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு அன்றைக்கி கழுதைகள் மிக முக்கியமானதாக இருந்துச்சு. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அவங்க பிரயாணத்துக்கு பயன்படுத்தினாங்க. அது மாத்திரமல்லைங்க, கழுதுகளை உழுவதற்கும் பயன்படுத்தினாங்களாம். நிலங்களை உழுது போடுவதற்கு கழுதுகளை பயன்படுத்த வசனங்கள் வேண்டாம், நான் சொல்கிறேன், நிறைய எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் இருக்குது வேதத்தில். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 42, 26, 42, 26 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சுமை சுமப்பதற்கு 4:20 பார்த்தோன்னா பிள்ளைகளை ஏற்றி செல்வதற்கு எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் 1-2 மட்டும் வச்சுருக்கிறேன். அது மாத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசி 30:24 பார்த்தீங்கன்னா உழுதுவதற்கு, நிலங்களை உழுது போடுவதற்கு கழுதைகள் பயன்படுத்தப்பட்டது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது மோசையிட்ட சொல்லும்போது 32 உபாகம புஸ்தகம் 22:10 சொல்லும்போது, நீ கழுதையும் மாட்டையும் ஒன்றா இணைச்சி செஞ்சிடாத, உழுதுறாத. உழுதால் கழுதையை மட்டும் உழு, கழுதையை 2 கழுதையை வச்சு உழுதுக்கோ, இல்லைன்னா மாடுகளை மட்டும் வை, 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உழாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ கழுதைகள் எதுக்கும் பயன்படுத்தப்பட்டது, உழுது போடுவதற்காக, விவசாயத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல கவனிங்க. நம்ம ஆள் ஒருத்தர் இவரை சொல்வார், நம்ம கலைஞர் ஒரு முறை எது எழுதினார், அதாவது முதல் செந்தமிழ் மாநாடு, அது எத்தனை ஒரு பெரியவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் எழுதியிருக்கோம் அப்படி, இது யானை கட்டி நம்ம ஆட்கள் நினைச்சாங்களாம், மாடு கட்டி போட ஏறெடுத்து கட்டி போரடித்தால் ஆகாதென்று யானை கட்டி போரடித்தான் தமிழன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய கவிஞர் இதில் அதில் இருக்கும். தமிழன் எதை கட்டியே போரடித்தானா, யானையை கட்டியே போரடித்தான் அப்படின்னு சொல்லுவார்.
அந்தளவுக்கு எருது கட்டி போரடித்தால் போதாதென்று யானை கட்டி போரடித்தான் தமிழன் அப்படின்னு அந்த முதல் தமிழ் மாநாட்டில், உலகத்தமிழ் மாநாட்டுக்கான கவிதையில் அது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அந்த நாட்கள் அந்த மிருகங்களை வினைஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி. அப்போ கழுதைகளும் அன்றைக்கி பயன்படுத்தப்பட்டிருக்குது, எருதுக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது, மாடுகள் பயன்படுத்தப்பட்டது. இப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம சொல்கிற நம்ம காலத்தில் எத்தனை பேர் மாடு ஏர் உழுத பார்த்துருக்கீங்க? டிவியில் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பார்த்துருக்கீங்க, இப்போ பார்த்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்களா? இங்கே ஒரு கூட்டம் கையை உயர்த்தலை. ஏன்னா பார்த்ததில்லை. இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறை வரும்போது அப்படின்னா என்னதுன்னு கேட்பான். மாடு எப்படியா ஏர் உள்ள போகும் அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவன் பார்க்குறது முழுது ஏத்தான் பார்க்குறான், டிராக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். டிராக்டர் தானே ஏர் உள்ள போவோம், என்னைக்கு எந்த ஊரில் மாடு உள்ள போகும் அப்படின்னு கேட்பான் ஒரு காலத்தில். ஏன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது, மாடு வச்சு ஏர் உழுது தெரியாது, மாட்டு வண்டினா என்னென்னு தெரியாது. அந்த படத்தை தான், அதான் இப்போ நிறைய பேர் இந்த 90க்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, 1990, 70, 80 பிறந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய படத்தெல்லாம் சேவ் பண்ணி வச்சு நினைஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. 70களிலே நாம் இருந்தது எப்படி, 80களில் நாம் இருந்தது என்ன என அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்போ போட்டுக்க. அந்த முட்டாய்களாக இருக்கட்டும், அந்த விளையாட்டுகளாக இருக்கட்டும், இப்போ எல்லாம் மறந்து போச்சு. இப்போ நிறைய விளையாட்டுகள் என்ன செய்யாது, இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு விளையாட்டு என்ன தான் இருக்குது, செல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணி வருது, கேம் விளையாட வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். வெளியில் விளையாடுறேன்னா தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒருத்தர் நல்லா இப்போ செய்கிறாரு. நான் வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா 2 குட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு வருவார். இந்த பகுதிக்கு நான் போவேன், போயிட்டு அவரும் கூட சேர்ந்து விளையாடுவார். 2 குட்டி பிள்ளைங்க, ஒரு பையனும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். குட்டி அந்த பையன் அந்த மணலில் விளையாட சொல்லி, அந்த குப்பையில் பெறல சொல்லி, காலையிலே எல்லாம் பிறண்டு அள்ளி குப்பையை போட்டு எல்லாம் உருண்டு கிடக்கும். நம்ம அந்த பிள்ளைகளை உருவாக்குவோம் சார் அப்படிங்கிற அவர். எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்து 2 மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அப்படி தாத்தா மேலே போடட்டா அப்படி நம்மளையும் கேட்கும் நம்ம போகும்போது. அதனால் இல்லை, தாத்தா மேலே போட்டுறாத, தாத்தாக்கு வணக்கம் மட்டும் போடு அப்படிம்பார் அவர். அதனால் இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குட்டி பையன் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பான், சேட்டை நல்லா பண்ணுவான். அவன் அப்படி அள்ளி, ஏன்னா அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, பக்குவப்படுத்துகிறாங்க, உருவாக்குறாங்க. மணலில் விளையாடணும், கல்லுகள் அள்ளி போடணும், செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு, குட்டி பிள்ளைகள் தான் செருப்பை கழட்டிக்கிட்டு அங்கே நான் விட சொன்ன ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், செருப்பை கழட்டி விளையாட ரொம்ப சந்தோஷம், ஆனால் கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. குடியார பேக பாட்டில் உடச்சி போட்டிருப்பான். ஆட்கள் நடமாறும் தெரிஞ்சு அங்கே தான் என்ன பண்ணுதான், ராத்திரியில் குடிச்சிட்டு அங்கே தான் உடச்சி போட்டு போயிடுவான். அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால் என்ன செய்கிறேன், இப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க, சூழ்நிலைகள். ஏன்னா பிள்ளைகளை வெளியே கொண்டது என்ன செய்கிறதே கிடையாது, பழக்கமே கிடையாது. வெளிப்பழக்கம்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அன்றைக்கி இருந்த மிருகங்கள், அன்றைக்கி இருந்தவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. வெறும் மாடுகள் மட்டுமல்ல, கழுதைகளும் என்ன செய்யப்பட்டிருந்தது, ஏர் உழுதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால் அந்த கழுதைகள் உழைக்கிறதா இருந்தது, சுமக்கிறதா இருந்தது. அவை அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமாக இருந்தது ஒரு கழுதைகள். அது மாத்திரமல்ல, அந்த கழுதைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதை எதை அறியும்னு சொல்லியிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி 1:3 வாசித்தீங்கன்னா, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். நல்ல கவனிங்க, முன்னணைன்னா என்னதுங்க, முன்னணி என்னங்கிறதுங்க, மாட்டுக்கு முன்னாடி போட்டு ஒரு தொட்டி மாதிரி இருக்குமே. பரவாயில்ல, நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படியா, இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் இப்படி ஒரு தொட்டி போடுங்க, அது இல்லைங்க. ஆக்சுவலாக முன்னணை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எஜமான் அதை நடத்துகிறாள்ல, அவனுடைய சிந்தனைகளை கூட அது உணருமா. சத்தமுறை சொல்லுங்களேன். அவன் நினைக்கிறது, இந்த ஆடை இன்னைக்கு இந்த கழுதையை இன்னைக்கு கொண்டு போய் வச்சேன்னா அவனுக்கு முதல்ல தெரியும். அப்போ நம்ம இன்றைக்கி வீட்டை விட்டு அவுத்து கூட்டிகிட்டு போகிறான்னா, எதுக்கு அவுத்துட்டு போகிறான்னு அதுக்கு என்ன செய்யும் தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, ஊர்களில் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எப்படி பார்த்தீங்களா தெரில. இந்த துணி துவைக்கிறவங்க அந்த கழுதைகளை எடுக்கும்போது அந்த கழுதை மேலே 2 சைடு என்ன போடுவாங்க, துவைக்க வேண்டிய துணியை போட்டுனா தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு இவங்க கிளம்புங்காட்டில் கழுதை நெஞ்சிட்டே இருக்கும். எங்கே துவைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நேரம் அந்த கழுதை போய் எங்கே நிற்கும். இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பின்னாடி யாரும் போகவே மாட்டாங்க, அது அங்கே போய் நின்றும். அங்கே போனவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அப்புறம் இறக்கி விட்டுட்டு முன்னக்காலை மட்டும் கட்டி விட்ருவாங்க. கட்டிட்டு அங்கே விட்டுருவாங்க. அது வாட்டுக்கு நினைஞ்சிட்டுருக்கோம்.
அப்படியே டொக்கு டொக்குன்னு நெஞ்சிட்ருக்கோம். அடிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி அங்கே மேய்ஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் முடிஞ்சோடனே எல்லாம் துவைச்சி அங்கே காயப்படுறது. நம்ம தான் கொடியை தொடச்சி அதில் கிளிப்பு போட்டு அப்படிலாம் காய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அது கிடையாது, துவைச்சி எடுத்து எங்கே விரிச்சிருவாங்க, அது வாட்டில் ரோட்டில் விரிச்சிருவாங்க. அது ரோடு, மலை, காடு, புல், செடி எல்லாத்துலேயும் விரிச்சிருவாங்க. திரிச்சிட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்மளை விட நம்ம துவைக்கிறதை விட சுத்தமாக வெள்ளையாக இருக்குது. அதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம், ஆனால் காலரில் உள்ள அழுக்கு போக மாட்டேங்குது, கையில் உள்ள அழுக்கு போக மாட்டேங்குது, மேலே தூக்கின போக மாட்டேங்குது, தூச்சியாக இருக்குது. ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் துவைச்சி அவங்க மாட்டுக்கு போட்டு திரிஞ்சிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போல்லாம் இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக எங்கே தான் கிடக்கும், துணியாக தான் கிடக்கும். சேலையும் வேஷ்டியும் அங்கங்கே கிடக்கும். ரோட்டில் தான் அப்படி விரித்து போட்டுருவாங்க. எல்லாம் விரித்து காயும். முடிஞ்ச உடனே அப்படியே பேக் பண்ணுவாங்க. கட்டி என்ன செய்யுது, அதே கழுதை மேலே கட்டி தூக்கி போடுவாங்க. அந்த கழுதை எங்கே வந்து சேர்ந்துடும், வீடு. நம்ம துவைச்சி அப்படியே ஹேங்கர்லேயே போட்டு இப்படியே திரிதோம். அவன் அதே துணியை கழுதை மேலே தான் போட்டு கொண்டு வரான். துவைச்ச துணி எதுதான் சுமந்துட்டு வருது, அந்த கழுதை ஊர் கழுதை தான் சுற்றிட்டு திரிது இல்லை. அந்த கழுதை மேலே தான் கழுதையை குளிப்பாட்டியாக தூக்கிட்டு வராங்க. அதுக்கு மேலே போட்டு தான் தூக்கிட்டு வராங்க. வந்து கிளியராக ஒரு அயன் பண்ணி கொடுத்தா அப்படி பார்த்தா சட்டான்னு இருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன செய்யலை, இல்லை. இப்போ அந்த தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு. துவைக்கிறது கூட என்ன இல்லை. முதல்ல துவைக்கிறதுக்கு என்ன இருந்தால் தானே, தண்ணி இருந்தால் தானே அவன் போய் துவைப்பாங்க. பிறகு அவங்க எங்கே போவாங்க. அதனால் அது ஒரு சில இருக்கட்டும். சரி, நல்லா கவனித்து பாருங்கள். ஆகவே இந்த கழுதை தன் எஜமானுடைய முன்னணி என்ன செய்யுமா, அறியக்கூடியது. இவன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் கொடுறான், இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கழுதை இருந்துச்சு, நம்ம படிச்சிருப்பீங்க. இந்த வரலாம் என்ன செய்கிறது, உப்பு வியாபாரி. அந்த உப்பு வியாபாரி தினம் என்ன கொண்டு வருவானா, உப்பு கொண்டு வருவான். கொண்டு வரும்போது அது ஆற்றை கடந்து வரணும். ரொம்ப வெயிட்டாக, உப்பு எப்போவுமே எப்படி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். இது உப்பு கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்கான், வெயிட்டு சுமந்துட்டு. ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராமல் சிலிப்பாகி எதுக்குள்ளே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்தவொடனே உளுந்து எந்திரிச்சு நடந்து வந்துருச்சு. தூக்கி விட்டா எலும்பி நடந்துருச்சு. வர வெயிட் நினைஞ்சிட்ருக்கு. ஏன்னா தண்ணியில் என்ன நினைஞ்சிருச்சு, உப்பு நனைய நினைஞ்சிட்ருக்கோம், கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. வந்துருச்சு. ஆஹா, அப்போ இது யோசித்து பார்த்துச்சு. ஓஹோ, இப்படி ஒன்று இருக்குதோ அப்படின்னு தினந்தோறும் என்ன செய்யுது, வரும்போதெல்லாம் எதுக்குள்ளே விழுந்துருது, தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு வந்துடுது, தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு வந்துடுது. அப்போ அதுக்கு என்ன இருக்குது, நம்ம பேசும்போது அறிவு கட்ட கழுதைன்னு சொல்லுதோம், அது அறிவுள்ள கழுதை. என்ன விழுந்து இவன் யோசித்து பார்த்தா, என்னடா இது விழுது, தினம் நமக்கு உப்பு வந்து அங்கே 50 கிலோ வாங்குறான், இங்கே வந்து சேரும்போது 30 கிலோ தான் வருது, 20 கிலோ காணாமல் போயிடுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். ஏன்னா நல்ல கவனிங்க, நான் தான் சொன்னேன், இவன் போட்டு விட்டுட்டு பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். தூக்கி விட்டாச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு தெரியும் இந்த பாதையில் தான் நம்ம வீட்டுக்கு என்ன செய்கிறோம், போகிறோம். அதுதான் எஜமானை அறிகிறது. அதனால் வரும்போது இது வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் பார்த்தான், ஓஹோ, இது இந்த வேலை தினம் குளிச்சுட்டு போகிறையா, அவளை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அங்கே கூப்பிட்டு போயிட்டான். போயிட்டு என்ன செஞ்சுட்டான்னா, என்னத்தை ஏற்றி விட்டான், பஞ்சு மூட்டை ஏற்றி விட்டான். இது ஏற்றும் போதே அப்படி இருக்குது, ரொம்ப லேசாக இருக்குது, வெயிட்டே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுமந்து வந்துகிட்டே இருந்தான். வரும்போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் எங்கே விழுந்துருச்சு, முங்கு மவளை முங்கிருச்சு. முங்கி எந்திரிச்ச உடனே இப்போ தலைக்கு என்ன செய்ய முடியல, எழுத முடியல. இப்போ வர அது இணைஞ்சிட்டு இருக்குது, வெயிட். ஈரம் இருக்க பஞ்சு இணைஞ்சிட்ருக்கோம், வெயிட் எப்படி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நிறைய நேரங்களில் நம்மளும் ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு இப்படி முங்கி போனோம்னா ஒரு நாள் கர்த்தர் முக்க வச்சிருவார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம முன்னணி அறையணும். அதான் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியும், அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்றெல்லாம் புரிஞ்சு நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிப்படும். மாடுகளை பார்க்கும்போது இந்த மாட்டு வண்டிலாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த நாட்களில் ராத்திரியில் கிளம்புங்க, வேலை பார்த்துட்டு விவசாயத்துக்கு போயிட்டு வருவாங்க, இல்லைன்னா வெளியூர் பிரயாணம் போயிட்டு. அப்போல்லாம் இங்கே இப்போ இருக்கிற மாதிரி ரேஷன் இந்த இதெல்லாம் அது ரைஸ் மில் எல்லா இடத்துலையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் என்ன இருக்கும், 10 ஊருக்கு ஒன்று 20 ஊருக்கு ஒன்று அப்படி தான் ஒரு ரைஸ் மில் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் வசதி உள்ளவங்க அதை வச்சுருப்பாங்க. அங்கே இருந்து அதை போட்டுட்டு என்ன செய்வாங்க, அது எப்போ அரைச்சி முடிப்பாங்களோ அது வரைக்கும் அங்கே என்ன செய்வாங்க, காற்று கிடப்பாங்க. வேறு வழி கிடையாது, போயிட்டு திரும்ப வர முடியாதுல்ல. இப்போ நம்ம என்ன போட்டுட்டு போட்டுருங்க, அந்த வண்டியில் போட்டு விட்ருங்க அப்படின்ட்டு போயிடுவோம். இப்போ எல்லாம் வண்டி வருது, 2 வீலர் வருது, குட்டியான வருது, ஏதோ ஒன்று போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது இல்லை. அப்போ அங்கே போய் அந்த ஊரில் என்ன செய்வாங்க, மாட்டு வண்டி அங்கே போட்டுட்டு அங்கே படுத்து இருந்துட்டு, இல்லைன்னா ஏதாவது யாராவது சொந்தம் வந்தோன்னா அங்கே மார்க்கெட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் போயிட்டு அந்த வேலை முடிச்சுட்டு மாட்டை அங்கே கட்டி போட்டுருவாங்க அங்கே பக்கத்தில். ஆனால் அந்த நாட்கள் இந்த வசதிகள்லாம் இருந்துச்சு.
அந்த இது இவங்க ரைஸ் மில் பக்கத்துக்கெல்லாம் அந்த வசதிகள்லாம் இருந்துச்சு. அந்த மாடுகள் அங்கே கட்டிக்கலாம், வண்டியில் பாட்டிக்கலாம். சில நேரங்களில் அதே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போவாங்க, மார்க்கெட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜாமான்லாம் வாங்கி காய்கறியெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கி அதே வண்டியை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டிட்டு அப்புறம் ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கும் புல்லை போட்டுட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, ராத்திரியில் தூக்கிட்டு வருவாங்க. லேட் ஆகிரும். சில நேரங்களில் டயர்டாகி படுத்துருவாங்க. ஒரு அரிக்கலாம் லைட்டு மட்டும் கிடக்கும். எதில்? அந்த மாட்டு வண்டியில் ஒரு அரிக்கலாம் லைட்டு கிடக்கும். இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அந்த மாடு வீடு வந்து சரியாக சேர்ந்துடும். அது நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ சரியான நேரத்தில் வீட்டில் வந்து சேர்ந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுக்கு தெரியும், என் எஜமானை நான் சேஃப்டியாக கொண்டு போகிறேன்னு சொல்லி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. எங்கே கிளம்புனாலும் கரெக்டாக வீட்டுக்கு தான் வரும். அதனால் அது ரெகுலர் ஆயிரும். அப்படி ஒரு தடவை 2 தடவை கூட்டிகிட்டு போயிட்டா அதுக்கு தெரியும். நீங்கள் மாடுகளை பாருங்களேன், எவ்வளோ அருமையாக செய்யும் பார்த்தீங்களா? அந்த மாடுகள் பெருசு பெருசாக இருக்கும். அதாவது காலை எருதுக்கள் வந்து உயரமாக இருக்கும். ஏர் உள்ள போகிறது பசு மாடை விட எப்படி இருக்கும், உயரமாக இருக்கும். எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்கள் வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லை அவங்களாம் நார்த்தில் கேட்டு பாருங்கள். அந்த மாடு அங்கே இருக்குதாம்மா? எந்த மாடு? காளை மாடு. நம்ம ஊரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வெள்ளை காளை மாடு. அந்த மாடு தமிழ்நாட்டை தவிர வெளியே அதிகமாக கிடையாதுங்க. நானும் பல இடங்களில் போய் பார்த்துருக்குறேன். அது தனி, நம்ம நாட்டுக்குன்னே அது ஒரு தனி சிறப்பு. நம்ம மாநிலத்துக்குன்னே மாநிலம் உள்ள சிறப்பான ஒரு மாடு. அப்படி இருக்கும், ஜைஜாண்டிக்காக இருக்கும் அந்த மாடு, வெள்ளை மாடு. நீங்கள் இப்போ நிறைய காளை மாடு இருக்குது. அது சிந்து அதுலேருந்து உருவாக்கப்பட்டு வந்ததெல்லாம் கலப்பட எருவு மாடெல்லாம் இருக்குது, பசு மாடு இருக்குது, காளை மாடு இருக்குது. ஆனால் இந்த மாட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் என்ன இருக்குது, ஜல்லிக்கட்டு காளை வேறு. ஆனால் ஏர் உழுதுக்காக வச்சுருந்தாங்க ஒரு வண்டி மாடு. அது எல்லா வீட்லேயும் என்ன கலரில் தான் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மாடு வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு தனிக்கத்து. அப்படி அந்த மாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமாக இருக்கும். நம்மளை விட 2 மடங்கு உயரமாக இருந்த மாதிரி அப்படி உயர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். கொம்பு அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பெரிய கொம்பு வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஓனரோ அல்லது இந்த வீட்டு பையனாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாட்டு வண்டியுடைய நோக்காவை அப்படி தூக்குனா போதும், லேசாக அப்படி தூக்குனா போதும். இது என்ன செய்யும், அப்படியே தலையை வளைஞ்சு உள்ள. அது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? அப்படி வளைஞ்சு என்ன செய்யும், அப்படி நோக்காக்குள்ள கழுத்து என்ன செய்யும். ஏன்னா அந்த வண்டி கூட யார் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்குது. ஆமாம், எஜமான் தன்னை வளர்க்குறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஆட்டோமேட்டிக்காக களை கொடுத்து அது தூக்கி போட்ட உடனே அது எடுத்து முட்டுற மாடு தான், பாயிற மாடு தான். மற்றவங்க கண்டம் இப்படி ஒரு இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்காரன் குழந்தையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, உடனே போய் என்ன செஞ்சிடும், அவன் போய் வண்டிக்கிட்ட போனால் அப்போ கூப்பிடவே வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும், ஓ நம்மளை வண்டி மாட்ட சொல்கிறாங்க அப்படி சொல்லி நேராக போய் நின்றுடும். பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க உண்மை. எஜமானையும் அறியும் முன்னனையை அறியக்கூடியவைகள் மிருகங்கள். சத்தமுறையிலே சொல்லுங்கள், அவன் சிந்தனைகளை புரியக்கூடியதுங்க. ஆனால் நாம தான் அங்கே சொல்லுது இஸ்ரவேலரோ, அதை விட்டு தள்ளிங்க. அவன் எப்படிமாண்ணா, கிறிஸ்தவர்களோ. இப்போ அந்த வசனம் யாருக்கு தான்? நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் கிறிஸ்தவனுக்கு எடுத்து கொடுத்து, இஸ்ரவேலுக்கு சொன்னதெல்லாம் இஸ்ரவேலே நான் உனக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், இது எனக்காக சொல்லுங்க. அப்போ இது மட்டும் இஸ்ரவேலருக்கு சொந்தம். இது யாருக்கு தான்? நமக்கு தான். அதனால் வேத சொல்லு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியையும், ஆனால் கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் என்னெல்லாம் இருக்கிறவங்க, அறிவும் உணர்வும் கிடையாது. உணர்வற்ற ஜென்மத்தில் நம்பர் 1 லிஸ்ட்டில் யார் தான் இருக்கா? கிறிஸ்தவர்கள். உணர்வற்ற ஜென்மங்களாக இன்றைக்கி தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சாபங்கள் நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது, பாவங்கள் பெருகி கொண்டு இருக்குது. நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யறதில்லை, ஜெபிக்கிறதில்லை. தேவனை தேடுகிற காரியத்துக்கு தேடுறதில்லை. தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் மகிமைப்படுத்தலை. மனம் போல் நம்ம வாழ்கிறபடினால நம்முடைய சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள் ஆமென். ஏன்னா அந்த கழுதை குறித்து பார்க்கும்போது அது முன்னணியை மட்டும் அறியலை, தெய்வ சித்தத்தையும் அறிஞ்சதாக இருந்துச்சு. பீலையாமட்ட கூட்டு போய்கிட்டு இருக்கிறான். பீலையாம் போய்கிட்டு இருக்கிறான், கழுதை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறான். அந்த வழி யாருக்கு பிரியமில்லை? யாருக்கு பிரியமில்லை? கர்த்தர் போக வேண்டாம்னு சொன்ன இடத்துக்கு தான் யார் போய்கிட்டு இருக்கிறான்? பீலையாம் போகிறான். இப்போ போகும்போது அந்த வழியில் யார் நின்று கொண்டு இருக்கிறான்? தேவன் தூதனை அனுப்பிட்டார். பட்டயத்தை உருவிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே கழுதை எத்தனை முறை விலகிச்சான்? 3 முறை விலகிச்சான். ஒதுங்கி போச்சு, முல்லை சச்சு, கடைசியில் எதுக்குள்ளே செருக்கிடுச்சு, செவரை உரசிக்கிட்டு நெஞ்சிருச்சு.
இடுக்கமான வாசல் வழியாக முறையிருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அது ஒன்றுமே முடியலன்னு சொன்னால் படுத்துருச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அவன் அடிக்கிறான், டமையல்னு அடிக்கிறான். உனக்கு அறிவு இருக்கா? கழுதை நான் எவ்வளோ தூரம் உன்னை நான் பராமரிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் கர்த்தருடைய வாயை என்ன செய்தார்? திறந்தார். அப்போ தேவதூதன் சொல்லுகிறான், நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாதது இந்த கழுதைக்கு என்ன தெரிஞ்சிருக்குது. நான் இல்லை, அவன் மட்டும் விலகாமல் இருந்திருக்குமானால் எப்போமோ உன்னை நான் என்ன செஞ்சுருப்பேன்? காலி பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். என் பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்தது அந்த கழுதை தான் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ அது எதையும் அறியக்கூடியதாக இருந்துச்சு. தேவனுடைய சித்தம் இதுதான். தேவதூதன் இருக்கிற மனுஷனுக்கு தெரியல, தீர்க்கதரிசிக்கு தெரியல, ஆனால் யாருக்கு அது தெரியுது? கழுதைக்கு தெரியுது. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் இயேசு அதனால தான் அந்த தேடி வந்தார். அந்த பெத்தானியாவுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு, சொல்கிறார், போங்கப்பா போய் அங்கே கழுதை கட்டியிருக்கோம் அப்படிங்கிறார். என்ன கழுதை அங்கே கட்டியிருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 11:2 பார்த்தீங்கன்னா, ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத ஒரு கழுதை. என்ன கழுதை? ஒருவனும். நான் தான் சொல்லிட்டேன், இவ்வளோ நேரம் சொன்னேன். கழுதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது? பொதி சுமக்கும், ஏர்வுளும், அப்புறம் ஆட்களை சுமந்துட்டு போகும், எல்லாத்துக்கும் பயன். அப்போ ஒரு கழுதைன்னா கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும்? இதுக்கு பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் இந்த கழுதை என்ன கழுதை? ஒன்றுக்கும் பயன்படாத கழுதை. ஒன்று பயன்படாத கழுதையாக இருக்கணும், இல்லைன்னா பழக்கம் இல்லாத கழுதையாக இருக்கணும். சொல்லுது புரியும்னு நினைக்கிறேன் சில கழுதைகளுக்கு. அதாவது ஒன்று நம்ம என்ன செய்யணும்? பயன்படணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? பழக்கப்படணும். புரியுதா? ஒன்று நம்ம வேலை செய்யணும், இல்லை வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? பழகணும். இந்த கழுதை ரெண்டுக்கு ஆகாத கழுதை, பழக்கப்படாத கழுதை. இந்த கழுதையை அப்பா அம்மாவும் பழக்க வைக்கல, அந்த கழுதை அது பாட்டுக்கு இருக்குது. முதலாளி அதை பழக்க வைக்கல. அந்த கழுதையும் சோம்பேறி கழுதை எப்படி இருந்துச்சு? எதையும் சுமக்காமல் இருந்துச்சு. ஆகாத கழுதை. ஒருவேளை அது குட்டியாக இருக்கும்போதோ அல்ல கொஞ்சம் வளர்ந்து வரும்போதோ இவனையும் ஏறி பார்த்தானே நம்ம தெரில, அதை அடம்பிடிச்சு கவுத்து விட்டுட்டான்னு தெரில. அதனால இதில் ஏற நம்மளை சாகடிச்சிரும்னு சொல்லிட்டு ஓனர் தூக்கி விட்பாட்டானான்னு தெரில, நமக்கு தெரியாது. அந்த கழுதையை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்குது. ஒருவரும் ஒரு காலமும் ஏறு. தெண்டத்துக்கு ஒரு கழுதையை வீட்டில் எவனும் நினச்ச மாட்டான் அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன், தெண்டத்துக்கு எவனும் வளர்க்க மாட்டான். ஆனால் அங்கே ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை எங்கே தான் கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்குது 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது இருவழி சந்திலே கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை. எங்கே கட்டிருந்துச்சா? இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்துச்சான். இப்படி 2 பாதை எங்கிட்ட போது பாருங்கள், இப்படி பாதைகள் போகிற இடத்துல இப்போ இந்த ரோடு போகுது, இந்த ரோடு போகுது, நடுவில் அது கட்டப்பட்டிருந்துச்சு. அது ஓரமாக அங்கே கட்டி கிடக்குது. அப்படின்னா அது என்ன கழுதை? இது நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத கழுதை, கிடக்கட்டும், அங்கே கட்டி விட்டான். அதை பாதுகாக்கலை. உழைக்கிற கழுதையாக இருந்தால் எங்கே கொண்டு விட்டுருவான்? வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிருவான். இப்போ நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நாய் வளர்க்குறாங்க. என்ன வளர்க்குறாங்க? எதுக்கு நாய் வளர்த்தாங்க? நான் எதுக்கு வளர்த்தாங்கன்னு கேட்டேன். வீட்டுக்கு காவல். இப்போ எதுக்கு வளர்க்குறாங்க? அழகுக்கு. ஆமாம், நல்ல கவனிங்க. அந்த நாய் பெட்ரூமில் பெட்டில் படுத்திருக்குது, இவர் நாய் மாதிரி வாசலில் படுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ காலம் முதிர்ச்சி பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம்? டிஜிட்டல். நாயெல்லாம் இப்போ எங்கே போயிருச்சு? பெட்ரூமில் படுத்து பெட்ரூமில் எல்லா வேலையும் முடிச்சிருது. காலையில் எழுந்திரிச்சோன்னே இவங்களே அதை தொடச்சி கிடச்சி போட்டுட்டு கூட்டி விட்டு குளிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அந்த நாயை வச்சு. எவ்வளோ கேவலம்! ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்க முடியுது பல இடங்களில். பெத்த பிள்ளை தான் வயிற்றில் சுமந்து தான் பெத்த பிள்ளை வெளியில் இருந்துட்டா, பாத்ரூம் போயிட்டு ஐயரவு பொழுது இது பண்ணிவிட்டு கழுவிட வேண்டியதானே, அதை செய்ய வேண்டியதானே சொல்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாட்டியை பார்த்து, ஏமா அந்த பிள்ளை அங்கே இருந்துட்டு தான் பெத்த பிள்ளையை சுத்திகரிக்கிறதுக்கு தன்னை பெத்தவளை கூப்பிடுதா, ஏமா அவன் ஆய் இருந்துட்டா பற்றிட்டு கழுவிட்டு வாமா அப்படின்னு. நீ பெத்த பிள்ளை தானே. அந்த பிள்ளையை பார்த்தா இவளுக்கு எப்படி இருக்குது? அருவருப்பாக ஐயருவாக தெரியுது. ஆனால் அதே தாய் அந்த நாயை கயரை பிடிச்சிட்டு சங்கிலி பிடிச்சி தெருவில் கொண்டு அது வெளியில் இருக்கிற வரைக்கும் பாத்ரூம் போகிற வரைக்கும் பின்னாடியே பிடிச்சி நின்றுட்டுருக்குறான்.
பத்திரிக்கையில் எவ்வளோ கேவலமாக போகுது நம்ம நாடு. ஆண்களும் நிற்கிறாங்க, பெண்களும் நிற்கிறாங்க. நிறைய இடத்துல பெண்கள் சங்கிலி பிடிச்சு நின்றுருக்காங்க. அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் இருக்கா. அதே தான் பெத்த பிள்ளை அப்படி இருக்கிற வரைக்கும் நீ நிற்கிறியா? ஒன்று பெத்தவளை கூப்பிடுத, இல்லைன்னா கட்டினவனை கூப்பிடுத. ஏயோ வந்து இதை எடுத்து விடியா, நான் தூக்கி போய் கழி போட்டையா அப்படின்னு. எவ்வளோ ஆக்குவேடான வாழ்க்கை பாருங்க. சொந்த பிள்ளைகளுக்கு செய்ய முடியலை. ஆனால் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நாய்களை போய் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, பிரயோஜனம் இல்லை. கழுதை அது எங்கே கட்டிட்டான்? வேலைக்கு தேவைன்னா வைப்போம், வேலைக்கு தேவையில்லாத எங்கே தான் இருக்கும்? சந்தியில் கிடந்தால் பரவாயில்ல, கட்டி போடல, அங்கே கட்டு கிடக்கட்டும், வீட்டுக்கு ஒன்று காவலுக்கு கடந்துட்டு போனால் கடந்து போகிறது அப்படின்னு போட்டு போயிட்டாங்க. அது அங்கே தான் கிடக்குது. இப்போது 2 பேரை போய் பார்த்துட்டு, இப்போ அங்கே ஒரு கழுதை கிடக்கப்போ அதை அவுத்துட்டு வாப்பான்னு சொன்னால், போய் கேட்கும்போது நீ அவுத்தா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே போய் பார்க்குறாங்க, அவுக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் போய் 2 பேர் அவுக்குறான் கழுதையை. அந்த கழுதை குட்டி அவுக்கும் போது அங்கே உள்ளங்க, ஏய் எதுக்குடா கழுதையை அவுக்குங்க அப்படிங்க. ஆண்டவருக்கு வேணும்னே கொண்டு போ. எவனும் மறுப்பு தெரிவிக்கலையே. எவனுக்காவது பிரயோஜனமாக இருந்துட்டு போட்டுமே, போய் தொலையட்டும் அப்படின்னு. ஒரு வயசு கடந்துட்டா நம்மளை தூக்கி வெளியே வீசிடுவாங்கங்க. உழைக்கிற வரைக்கும் தான் தாய் தகப்பனுக்கு என்னது மரியாதை. ஒரு வயசு முடிஞ்சிருச்சு, நிலமைக்கு சமைக்க முடியல, உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற லெவல் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்போ தூக்கி வெளியே போடுவான்னு தெரியாது, போட்டுருவான். இன்றைக்கி எத்தனை வீடுகளில் ஏலம் எடுக்கிறாங்க தெரியுமா? ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சு, மார்ச் 31ஆம் தேதியே ஃபோன் வரும் அண்ணன் வீட்டுக்கு. நாளைக்கு 1ஆம் தேதிப்பா, காலையில் வந்து கூப்பிட்டு போயிரு, அடுத்த 3 மாதம் நீ தான் கூப்பிட்டு போயிடும். அடுத்த கரெக்டாக 3 மாதம் முடிஞ்ச உடனே 6ஆவது மாதம் முடிஞ்ச 7ஆவது மாதம் வரும்போது இவன் அங்கேருந்து அங்கே அடிப்பான். அடித்து எங்கடா இருக்க? அண்ணே இங்கே தான் இருக்கண்ணே, வா நாளைக்கு ஜூலை 1 ஞாபகம் இருக்கா? 7ஆவது மாதம் அம்மாவை கூப்பிட்டு போயிரு. அவன் சொல்லும்போதே ஒரு வார்த்தை போட்டு சொல்லுவான், உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிரு. எப்படி பார்த்துருக்கீங்களா? உங்கள் அப்பனை கூப்பிட்டு போயிரு, உங்கள் அம்மையை கூப்பிட்டு போயிரு. இதில் பெண் பிள்ளைகளையும் பங்கில் போட்டிருக்கவங்க இருக்காங்க. அக்காளை கூப்பிட்டு சொல்கிறது, தங்கச்சியை கூப்பிட்டு சொல்கிறது, உங்கள் அம்மையை கூப்பிட்டு போய் நீயே வச்சுக்கோ, நான் வேணா அப்பப்போ 100 ரூபா தாரேன். எத்தனை வீட்டில் இருக்குது தெரியுமா? எத்தனை இடங்களில் இருக்குது தெரியுமா? நீ கொடுக்குற 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஒன்றை உங்கள் அம்மா பெற்று போடலை. புரிஞ்சுக்கிடணும், உலகம் இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடு. சாகிற வரைக்கும் உங்களை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்ற வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. என வேதம் தான் சொல்கிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பது உன் தாயின் தகப்பனை நேசுவாக, கனம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த கழுத மாதிரி தான் தூக்கி போட்டுருவாங்க. இருக்கிற வரைக்கும் உரிவாங்க, உரிச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இந்த கழுதை அப்படி உள்ள, இது வேலைக்காகாத கழுதை, பிரயோஜனம் இல்லாத கழுதை கடந்தது, கொண்டு வாங்கன்னு சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கும் பலவிதமான கட்டுகளோடு ஆதரவற்ற நிலைமையிலும் பிரயோஜனம் இல்லாது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சர்த்து சொல்கிறார். உலகம் புறக்கணிச்சிருக்கலாம், உலகத்துக்கு ஆகாதவனாய் நீங்கள் காணப்படலாம், நீங்கள் தகுதியற்றவர்களாய் காணப்படலாம், நீங்கள் கட்டப்பட்டவர்களாய், சமுதாய கட்டுகளை, ஜாதியின் கட்டுகள், பொருளாதார கட்டுகள் நிறைய இருக்கிறது, வியாதியின் கட்டுகள். சில சூழ்நிலை வியாதி எடுத்துட்டா, அந்த வியாதி படுத்துட்டாங்க, அந்த பெட்ரூம் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க பெற்றோர்கள், படுத்துட்டா பிள்ளைகள் எட்டியே பார்க்க மாட்டாங்க. எத்தனை வீடுகள் இருக்குங்க. பெத்த தகப்பனை போய் வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்காம யாரை வச்சு பார்த்துடுறாங்க? ஆள் வச்சு பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுதாலப்பா, எங்கேயோ அனுபவிச்சிருப்பா பல தெரியுது. ஆமாம், தனக்கு காசு இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க ஆட்கள். எவ்வளவு காசு இருந்தாலும் சரிங்க, வியாதியாய் பலவீனமாக இருக்கும்போது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ மகனோ மருமகளோ மகளோ மருமகனோ அவள் பக்கத்தில் உட்கார்ந்து
நீங்கள் அவளை விசாரித்து அப்பப்போ ஏதாவது செஞ்சு கொடுத்தா அது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். உண்மைங்க, அது நிறைய பேருக்கு கிடைக்காது. ஆனால் சில நேரங்கள் அது சிரமமாகவும் இருக்கும். அது செய்தவன அப்படி செய்தவங்களே மட்டமாக பேசுவாங்க. இவங்க ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அந்த வயசில் அப்படின்னு செய்வாங்க. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். சில நேரங்களில் செய்கிறது நமக்கு எரிச்சலாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம். அதனால் நம்ம செய்து தான் ஆகணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். சத்தமா இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதை சொல்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறக்கணிக்கப்பட்டு ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டு கட்டப்பட்டு கிடக்கிற பலவிதமான பாவக்கட்டுகளுக்குள்ளும் அக்கிரமத்தின் கட்டுகளுக்குள்ளேயும் பலவித வியாதியின் கட்டுகளுக்குள்ளேயும் போராட்டம், கடன், பிரச்சனைகள், பாடுகள், இப்படி பல உபத்திரவ கட்டுகளுக்குள்ளேயும் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர் சொல்கிறார், அது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லி கூட்டு வா. சத்தமுறையில் சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள். உங்களையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, உங்களை பக்கத்தில் இருக்கவங்களையும் கர்த்தர் கூப்பிடுறார். நீங்கள் போங்க பக்கத்து வீடுகளில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள. அதுதான் இந்த நாள், அதுதான் இந்த நாள். நீங்கள் போக வேண்டியது எங்கெல்லாம் கைவிடப்பட்டவன் இருக்கிறானோ, கர்த்தரை அறியாதபடிக்கு போதைக்கு அடிமையாக கட்டப்பட்டு கிடக்கிறானோ, அவனெல்லாம் ஆண்டவருக்கு வேணும்னு கூட்டு வாங்க. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய விதமான கட்டுகள் இருக்குது. பிரச்சனைகள், அடிமைகள் எடுத்தனோம், ஏகப்பட்ட பாடுகள் இருக்குது. அந்த கட்டுகளுக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டியது கர்த்தருடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு நீங்களும் நானும் தான் கருவியாக இருக்க வேண்டும். அந்த 2 பேரை அனுப்பின அதே தேவன் இன்றைக்கி உங்களையும் என்னை அனுப்பி கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள். அந்த 2 பேர் நீங்களும் நானும் தான் சொல்லுங்கள். நேர முகத்தை பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் நானும் தான் இப்படி பார்த்து சொல்லிட்டு இருக்காதீங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் அனுப்பின 2 பேர் நீங்களும் நானும் தான். நீயும் நானும் தான். தைரியமாக சொல்லுங்கள். நீங்களும் நானும் தான். எதுக்கு? எந்த கழுதையை கொண்டு வரணும்? எந்த கழுதை? கட்டப்பட்ட கழுதை, பிரயோஜனம் இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட கழுதை, சமுதாயத்தால் நசுக்கப்பட்ட கழுதை, ஜாதியால் நசுக்கப்பட்ட கழுதை, பொருளாதாரத்தால் நசுக்கப்பட்ட கழுதை, படிப்பில்லை, அறிவில்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை. அந்த கழுதைகள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஐயா, இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார். அப்ப பார்த்த உடனே அவளை அழைக்கிறார். அழைத்து தன் கரத்தை அதன் மேல் வைக்கிறார். உடனே சுகமாயிருச்சு. அங்கே இருக்கிறவர்கள் ஓய்வு நாளிலே, எப்படிதான் ஓய்வு நாளிலே எப்படி சுகமாக்கலாம் ஐயா? அப்ப அவர் சொல்லுகிறார், ஐயா, ஓய்வு நாளிலே ஒரு ஆடோ மாடோ கழுதையோ உங்க வீட்டில் இருக்கிற குழியில விழுந்து தனி தூக்கி விட மாட்டியா? செய்வியா செய்ய மாட்டியா? செய்வாய். அதுக்கு விடுதலை செய்ய நினைக்கல, அதுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கல, பாதுகாக்க நினைக்கல. அப்படி சொல்லிட்டு 18 வருஷமாய் எவ்வளவு நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாக வைத்திருந்த அந்த பிசாசின் கட்டிலிருந்து இவளை விடுதலையாக்க வேண்டாமோ? சத்தமுறையிலே சொல்லுங்க. விடுதலையாக்கினாருங்க. 18 வருஷம். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 18 வருஷம் கூனியாயிருக்க. எவ்வளவு நிமிரம் கூடாத கூனி. பிசாசு அவளை வியாதியின் கட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். பலவீன கட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். போராட்டத்தின் கட்டுகள். அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் கட்டுகள் இருக்கிறது. ஜாதிகளுக்கு நடுவில் கட்டுகள் இருக்குது. பலவீன கட்டுகள் இருக்குது. போராட்டம் இருக்குது. பிரச்சனை இருக்குது. பாடு இருக்குது. கஷ்டம், கடன், நிமிர முடியல. ஒவ்வொரு மாதம் வாங்குற சம்பளத்தை வட்டி கட்டவே சரியாய் போயிருது. அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிற எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் கர்த்தர் இது எனக்கு வேண்டும்னு சொல்லு. சத்தமுறையிலே சொல்லுங்க. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதான் சொல்ல, அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்க. கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க. விட்டுருவான். அல்லேலூயா. பிரயோஜனமற்றதை கொண்டு தான் போதும்பா, நான் பிரயோஜனம் உள்ளதை மாற்றிக்கிடுவேன். கழுதையை கொண்டு வந்துட்டாங்க. பிரயோஜனம் இல்லாத கழுதை. எவனும் யாருன்னு யாரில்ல. சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுதை கட்ட விழ்க்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இயேசுவிடத்தில் கொண்டு வரும்போது ஏன் துணி போட்டாங்க?
ஏன் துணி போட்டாங்க? வஸ்திரங்களை போட்டார்கள் சொல்ல. ஏன் போட்டாங்க? ஏன் போட்டாங்க? அந்த கழுது என்ன இருந்துச்சு? தெருவில் கிடந்த கழுதைங்க. ஊருக்குள்ள தூசியெல்லாம் எது மேலே தான் இருக்கும்? கழுத மேலே தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெடியில் இப்படி ரோட்டில் நின்றுட்டு வந்துடுங்க. அங்கே போகிற வர வண்டியில் வந்து வீட்டில் வந்து தட்டி பாருங்கள் எவ்வளோ தூசி பறக்குன்னு சொல்லி உங்கள் மேலே. அப்போ நாள் முழுவதும் தெருவிலே கடந்த அந்த கழுத மேலே என்னென்ன குப்பையெல்லாம் பட்டிருக்கும், என்னென்ன தூசியெல்லாம் பட்டிருக்கும். அழுக்கான கந்தையான ஒரு கழுதை தான். அந்த கழுதை மேலே தான் என்ன போடுறாங்க? வஸ்திரத்தை போடுறாங்க. யார் உட்காரணும்? என் அப்பன் இயேசு உட்கார வேண்டும். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரிதான், நாம் எவ்வளவு அழுக்காய் கந்தையாக இருந்தாலும் சரிதான், நம்மேல் அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை விரித்தவர் அமர்ந்து கொள்ளுகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஐயா, கழுதை எங்கே கட்டப்பட்டிருந்துச்சு? தெருவில். பிரயோஜனம் இல்லாத கழுதை, ஒருவன் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. ஆனால் இப்போ இயேசு ஏறினோடனே அந்த கழுதைக்கு என்ன வருது? வாழ்வு வருதுங்க ஐயா, வாழ்வு வருது. அந்த கழுதை மேலேயும் துணி, அந்த கழுதை மிதிச்சு போகிற கால் தடத்துலையும் துணி. எல்லாரும் கரைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அபாலர சக்கரதனலரா. நீ என்னைக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தாலும், எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, எப்போ கர்த்தரை சுமக்கும் கழுதையாய் மாறினாயோ, அப்பொழுதே உன்னுடைய பாதைகள் மாற ஆரம்பிக்கும். இயேசுவை சுமக்கிறதுக்கு அர்ப்பணிச்சா போதுங்க, அவர் கொண்டு போயிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கழுதை இன்றைக்கு இதே தான் ஆண்டவர் செய்கிறார். எப்படி அந்த கழுதைக்கு அந்த உயர்வு, அந்த மேன்மை வந்துச்சோ, அதே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நிறைய பார்க்கிறோம். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருந்தாள். யாரால? தன் குடும்பத்தால, பெத்த தாயாலும் தகப்பனாலும் அவன் விரும்பாத ஒன்று அவனுக்கு செய்ய வச்சாங்க. யாக்கோபு விரும்பினது ராகேலை கட்டி வைப்பதற்கு பதிலாக லேயாலை கட்டி வச்ச அவங்க அப்ப. ஏன்? இவளை எவனும் என்ன செய்ய மாட்டான்? கட்ட மாட்டான். யார் தலையிலையாவது கட்டி விடுவோம் அப்படி நினைச்சுதான் ஒருத்த மாட்டிக்கிட்டா ஈனாவானான்னு சொல்லி யார் தலையில கட்டினாங்க? யாக்கோபு தள்ள கட்டலாம். கட்டிட்டு அந்த வார்த்தையை பாருங்க, அவன் அப்படித்தான் செய்தாங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன். கட்டிட்டான். மாப்பிள்ள, என் பொண்ணை கொடுத்துட்டேன், நீ எப்படியாவது உழைச்சி வாழ்ப்பான்னு சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, நீ இவ கூட ஒரே ஒரு வாரம் 7 நாள் மட்டும் இரு, நான் அவளை தந்துடுறேன், அவளை சந்தோஷமாக வச்சுக்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த தகப்பன் அப்படி யோசிப்பான்? அதை செய்தான் இவன். அப்போ அவனுக்கு அந்த பிள்ளை மேலே என்ன இல்லை? அக்கறை இல்லை, கரிசனை இல்லை. பெத்த தகப்பனுக்கு கரிசனை இல்லை. எப்படியாவது இவளை செஞ்சா போதும், தள்ளி விட்டா போதும், அப்படித்தான் நினைச்சான். கட்டுனவனும் அப்படித்தான் பார்த்தான். ராகேலை விரும்பின, லேயாலை விரும்பல. ராகேலும் அப்படித்தான் நினைத்தான். தான் தான் வாழணும், தான் சகோதரி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா தேவன் என்ன செய்தாருமா? இவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை நினைத்து தேவன் அவளை கடாட்சியம் பண்ணினார், ஆசீர்வதிச்சார். அவர் கற்பத்தின் கனிகளை அவளுக்கு தான் கொடுத்தார தவிர ராகேலுக்கு கொடுக்கல. அப்பாவும் அம்மாவும் எதிர்பார்த்தது யாரு பிள்ளைய? ராகேல் பிள்ளைய. புருஷை எதிர்பார்த்தது யாருடைய பிள்ளைய? ராகேலுடைய. ராகேல் எதிர்பார்த்தது எனக்கு ஒரு பிள்ளை. கிடைக்கலங்க. எவளுக்கு அற்பமா, எவளை அற்பமா நினைச்சா அவளுக்கு தான் குழந்தை பிறந்துகிட்டே இருந்தது. சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. யாபேஸ் பெற்ற போதே தாயோட ஒதுக்குகிறாள். பிறந்த உடனேயே நீ சரி கிடையாது, உன்னால என் குடும்ப சாபத்துக்குள்ள வந்துடும், ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல அதை சொல்றாங்க. பிறக்க போது அதை சொல்லிடுறாங்க. பிள்ளை பிறந்தோட ஐயோ இந்த பிள்ளை பிறந்த தருத்துறோம், உன் உயிருக்கு உழ வைக்க போறதே இந்த பிள்ளை தான். எத்தனை குடும்பத்தில் சொல்லிட்டு போயிடுறான். அதை நம்பி அந்த பிள்ளை அப்படியே ஓரங்கட்டுற எத்தனை தாய் இருக்காங்க, எத்தனை தகப்பன் இருக்கிறாங்க. ஓரங்கட்டப்பட்ட பிள்ளை, ஒதுக்கப்பட்ட பிள்ளை, ஒடுக்கப்பட்ட பிள்ளை. அவனுக்கு வழியே இல்லைங்க. சமுதாயம் வெறுத்தது. பெத்த தாயே தள்ளும் போது அதைத்தான் பக்தர் அன்னைக்கு பாடிட்டான். மாதா பீதாவென்னை தீதாய் நீ நிற்கையில், மாதா பீதா என்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் குறையே ஆதாரம் நீர்தானையா.
பெத்த தாயே பிள்ளை சரியில்லைன்னு சொல்றான். பெத்த தகப்ப பிள்ளை சரியில்லைன்னு சொல்ல, இவன் பிறந்த நேரம் சரியில்லை, ஒதுக்கி வச்சுட்டாங்க ஐயா, புறமே தள்ளிட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், வளர்றான் வளர்றான். வாலிபன் ஆகும்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்பா அம்மா ஒதுக்கிட்டாங்க, அண்ணன் தம்பி ஒதுக்கிட்டா, அக்கா தங்கச்சி ஒதுக்கிட்டா, சுற்றுவட்டம் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ நான் யாரை தேடுவதற்குன்னு சொல்லி அவன் பார்க்கிறான். எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு அப்படின்னு சொல்லி, நீர் தானே என் அடைக்கலம் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி அவனுடைய சகோதரர்கள், உறவுகள், நட்புகள், ஊர் ஜனங்கள், அங்கே இருக்கிற சுற்று ஜனங்கள் எல்லாருக்கும் மேலாக உயர்த்துகிறான். கனம் பெற்றவனாய் வாழ்கிறான். ஒதுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் தான் கனத்துக்குரியவனாய் மாறினான். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளினே கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவன் செய்கிறார். உன்னை ஒதுக்கி இருக்கலாம், உன் சொந்த ஒதுக்கி இருக்கலாம், உன் உறவுகள் ஒதுக்கி இருக்கலாம், உன் அண்ணன் தம்பி ஒதுக்கி இருக்கலாம், அக்கா தங்கச்சி ஒதுக்கி இருக்கலாம், ஆகாததுன்னு சொல்லி இருக்கலாம், ஒன்னுக்கு உதவாதவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீதான் எனக்கு வேணும், உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பாருங்களேன், பரஸ்திரியின் மகன் எப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளைகளே, அம்மா வேற அப்பா ஒண்ணு, ரெண்டு அம்மாங்க. ஒரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளை இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? ஒதுக்குறாங்க. நீ வராத, எங்க வீட்டுக்குள்ள வராத, எங்களுக்கு உனக்கு சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஓடி போயிரு. ஒதுக்கி தள்ளிட்டாங்க. பரதேசியாய் போகிறான், பரதேசியாய் வீட்டை விட்டு கிளம்புறான். ஏனென்று கேட்பதற்கு யாரும் இல்லை. ஊர் ஜனம் யாரும் அவனுக்கு பேசல, உலகம் அவனுக்கு பேசல, உறவுகள் பேசல, நட்புகள் பேசல. ஒதுங்கி போகும்போது அந்த ஊருக்குள்ள இவனை போல புறம்போக்கு போல தெரிஞ்சிருந்த, வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பையங்க ஒரு 4-5 பேர் அவன் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அவனுக்கு வாழ்வு, அவன் தான் அவன் சொந்தம். போறாங்க. ஆனால் கர்த்தர் கூடயே இருந்தார். நாட்கள் வந்துச்சுங்க. எந்த ஜனம் விரட்டிச்சோ, எந்த ஜனம் துரத்தி விட்டதோ, எந்த ஜனம் வேண்டான்னு சொல்லிச்சோ, அதே ஜனம் அவரை ஓடி போய் பார்த்து சொல்லுகிறார்கள், நீ எங்களுக்கு தலைவராய் இரு. உன்னை வெறுத்த ஜனம் உன்னை தேடி வரும். உன்னை புறம்பே தள்ளின ஜனம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினார். அவன் கர்த்தரோடு இருந்தான். இந்த ஜனங்கள் வசதியில இருந்தாங்க, கர்த்தரோடு இல்ல. அவன் வசதி இல்லாதவனாய் இருந்தான், ஆனா கர்த்தரோடு இருந்தான். அவனை அழைத்த போது, நீ எங்களுக்கு தலைவனாய் இரு, நீ யுத்த வீரனாய் இரு, நீ ஏன் எங்களை வழிநடத்தி அழைத்த போது அவங்க பேச்சை கேட்டு அவங்க பின்னாடி உடனே போகாதபடி அவன் நேர யாருக்கு நேரம் தான் போடுனா, தேவன சமூகத்தில் போய் தான் உட்கார்ந்து கர்த்தரை போக்கி பார்க்க ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எவனுக்கு அந்த ஜெபம் இருக்கும்? பழக்கப்பட்டவனுக்கு தான் இருக்கும். ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது செவிச்சு பழகிறவனுக்கு தான் எங்க போனாலும் போகும்போது செவம் பண்ணணுங்கிற பழக்கம் இருக்கும். ஒண்ணுமில்லாத அவன் மட்டும் தான் போவான். சில வச்சன சாப்பாடு வச்சவனே கோழி தின்கிற மாதிரி டொக்கட 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 கொத்தி சாப்பிட்டு போயிடுறான். சாப்பாடு வச்சவன் அதை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண. எத்தனை பேர் செய்யறோம்? ஏன் செய்யறது இல்லை? எங்கேயும் செய்யறது கிடையாது. ஏன்? பழக்கம் இல்லை. பழக்கம் இருக்கணுங்க. தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும் சொல்லிருக்கான். சின்ன வயசுல எதுக்கு எடுத்தாலும் ஜெபிக்க பழகணும், ஸ்தோத்திரம் சொல்லி பழகணும். ஒருத்தர் பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்ல மறக்கமே. ஏன்? பழக்கம் இல்லை. தொட்டில் பழக்கம். தாயும் சொல்லி கொடுக்கல, தகப்பனும் சொல்லி கொடுக்கல, பிள்ளைகளும் தானாய் வளரல. ஆனா எப்தா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான். அவனுக்கு தெரிஞ்சது, சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டான். அவர்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவரை மாத்திரம் கேட்டான், அவரை மாத்திரம் தேடினான். அவர் உயர்த்த ஆரம்பிச்சுட்டாருங்க. எந்த ஜனம் ஒதுக்கிச்சோ, எந்த ஜனம் வெறுத்துச்சோ, அதே ஜனம் போய் கூப்பிடுதாங்க, நீதாயா எங்களுக்கு தலைவனாயிருன்னு சொல்லி 20 ஆண்டு காலங்கள் அவனுக்கு தலைவனாயிருந்தான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவன் அசைக்க முடியாத இடத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சத்தமா
இன்னும் சத்தமா. இப்படி சொல்லிக்கிட்டே போவங்க. அது மாத்திரமல்ல, ஆகார் யார் விரும்பி கட்டி வச்சானோ அவளே என்ன செய்றா? துரத்தி விட்டுட்டா, ஓடி போயிருந்தா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். பிள்ளையும் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறா. ஒரு துருத்தி தண்ணீர் தாங்க, கொஞ்சம் அப்பம், வேற ஒன்றும் கொடுக்கல. ஜீவனாம்சம் எதுவும் கிடையாது, உரிமை இல்லை, அடிமையின் பெண். ஒரு ஊருக்குள்ள, ஒரு தேசத்தில் அடிமையா இருக்கிறவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சாதாரண பெண்மணியா இருந்தால் ஜீவனாம்சம் கொடுக்கணும் சொல்லி சட்டம் உண்டு. ஆனா அடிமைக்கு கொடுக்கணும் என்ன இல்லை? சட்டம் இல்லை. கொஞ்சம் அப்போ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கும், கொண்டு போய்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் தண்ணீர், முடிஞ்சு போச்சு. சாக போகிற நிலைமை. பிள்ளையும் சாகணும், தானும் சாகணும். வனாந்தரம், பாலைவனம். இதோடு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் ஆகாரை பார்க்கிற. ஆகாரே, உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. ஒரு சத்தத்தை கேட்டேன், பிள்ளைகள் அழுகுரல் காதில் வந்து கேட்டது. இதோ உனக்கு தண்ணீர் தருகிறேன், எடுத்துக்கொண்டு நீயும் உன் பிள்ளையின் ஜீவனம் பண்ணுங்கள். ஆண்டவர் துறவை திறந்து கொடுத்தாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்காத தவித்து கொண்டிருந்த மகளுக்கு, ஒரு மடக்கு தண்ணி கூட வாயில கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவனுக்கு லேசா நிறைய கேட்பாங்க, ஐயா எனக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் எதில் தொட்டு தருங்க, பஞ்சில் தொட்டு என்ன செய்யுங்க, நாவில் வையுங்க. அப்படி நினைச்சு கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பஞ்சில் இல்லப்பா, ஒரு மடக்கு தண்ணீர் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணீர் இல்லை, ஒரு பாட்டில் தண்ணீர் இல்லை, ஒரு குடம் தண்ணீர் இல்லை, ஒரு துறவையே நான் உனக்காக தருகிறேன் சொல்லி கர்த்தர் துறவை கொடுத்தார். இன்றைய வரைக்கும் உலகத்தில் அதிசயமான கிணறாக அது இருந்து கொண்டிருக்கிற அரேபிய தேசத்தில். அல்லேலூயா. அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஜீவ தண்ணீராக அது மாறிக்கொண்டிருக்கிறது. பல நாட்டு மக்களுக்கு, பல சுற்றியுள்ள மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்னைக்கும் அந்த துறவிலிருந்து வற்றாத தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. தேவன் கொடுத்ததுங்க. இன்னைக்கும் அந்த கிணறு இருக்கிறது, ஆகாரின் கிணறு என்று இருக்கிறது. சின்ன கிணறு தான், ஆழங்கள் அதிகம் இல்லையா, ஆனா 24 மணி நேரம் என்ன ஓடிக்கிட்டே இருக்குமா, பம்பிங் ஆகிட்டே இருக்கா மோட்ரு. அவ்வளவு மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சப்ளை ஆகிக்கிட்டே இருக்குதான். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதான். தேவன் எவ்வளவு அதிசயமானவர் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் தேவன் எதெல்லாம் ஒதுக்குனாங்களோ, தள்ளுனாங்களோ, உங்களை தாங்க கூப்பிடுறாரு, உங்களை தாங்க வேணும்னு சொல்ற. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தருக்கு வேணும்னு சொல்றாரு. அந்த ஜனங்களை தேடி போங்க, பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்த போறாரு. இன்னைக்கு நீங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. இந்த வருஷம் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், இந்த வருஷம் நம்மை உயர்த்துகிற நேரம். இந்த 2024 மற்ற எல்லாருக்கும் எப்படி இருக்குதோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் மேன்மை கொடுக்கிறார். எத்தனை லெவலில் ஒதுக்கப்பட்டீங்களோ, பொடுக்கப்பட்டீங்களோ, நசுக்கப்பட்டீங்களோ, அங்கே ஒரு மேன்மையை தரப்போகிறார். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு வேண்டும். ஒன்றே மட்டும் சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேண்டும், நான் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. உங்களை சுற்றி இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஆண்டவருக்கு இழுத்துட்டு வாங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறத பாருங்க, உறவுகளை நடத்துறத பாருங்க, தேவன் உயர்த்துவார். அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிச்சிருவோமே. ஒரு அபலர சந்தல ரியாந்தல ரகுதுனியாந்தல ரபலபா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க. இது ஆண்டவருக்கு வேண்டும். ஒதுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, ஒருவரும் ஒரு காலம் ஏறிராதது, சந்தியிலே கட்டப்பட்டு கிடந்தது, கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்டது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பிரயோஜனம் இல்லாத பிரயோஜனப்பட வேண்டும். ஒதுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவன் அதை செய்ய விரும்புகிறார். சாதியாலேயோ, சமுதாயத்தாலேயோ, பொருளாதாரத்தாலேயோ, படிப்பாலேயோ, வேலையாலேயோ, பதவியாலேயோ, பட்டத்தாலேயோ, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் நசுக்கப்பட்டு கிடந்தாலும், ஒடுக்கப்பட்டு கிடந்தாலும், ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும்.
நான் ஆண்டவருக்கு வேண்டும், என் பிள்ளை ஆண்டவருக்கு வேண்டும், என் அக்கா ஆண்டவருக்கு வேணும், என் அண்ணன் ஆண்டவருக்கு வேணும், என் தங்கச்சி ஆண்டவருக்கு வேணும், என் தம்பி ஆண்டவருக்கு வேணும், எங்கள் அம்மா ஆண்டவருக்கு வேணும், எங்கள் அப்பா ஆண்டவருக்கு வேணும், என் கணவன் ஆண்டவருக்கு வேணும், என் மனைவி ஆண்டவருக்கு வேணும், என் பிள்ளைகள், என் உறவுகள், என் உடன்பிறப்புகள் ஆண்டவருக்கு வேணும், என் நண்பர்கள் ஆண்டவருக்கு வேணும். சொல்லுவோமா? சொல்லுவோமா? இதே போல திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமே. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்க? உலகம் உங்களை ஒதுக்கியிருக்கலாம், ஜாதிகள் ஒதுக்கிருக்கலாம், சமுதாயம் ஒதுக்கலாம், எல்லா நிலைமையிலிருந்தும் உங்களுடைய உறவுகள், நட்புகளோ, உடன்பிறக்களோ உங்களை அற்பமாய் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவருக்கு வேண்டி என்னை தெரிந்து கொண்டான்னு சொல்கிறவங்க மட்டும் உடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. தேவன் உங்களை பயன்படுத்துவார். லேயாலை பயன்படுத்தின கர்த்தர், யெப்தாவை பயன்படுத்தின கர்த்தர், யாபேசை பயன்படுத்தின கர்த்தர், ஆகாரை பயன்படுத்தின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உயர்த்த உண்மையுள்ளவராய், மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். அதோடு கூட கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை அழைத்து வருவீர்களா? இது ஆண்டவருக்கு வேண்டியதே போல கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? என்னை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கர்த்தருக்கு வேண்டுமே என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். இன்னைக்கு உங்களை அனுப்புகிறார். உங்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களை விட இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை விரும்பி கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்தை கர்த்தரத்தை அழைத்து வருவீர்களா? செபிப்போமா? கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலைவேளை நம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம். தேவன் பலப்படுத்தும், சக்திப்படுத்தும், கிருபையின் கரம் எல்லாரோடும் இருக்கட்டும் ஐயா. இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரே கட்டப்பட்டு கிடந்த கழுதையை, ஒருவரும் ஒரு காலம் ஏறியாத கழுதையை எடுத்து கொண்டு வந்து அதை எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்தி காண்பித்தீரே. நீர் ஏறினபடினால், தேவனே நீர் அதில் அமர்ந்தபடினால் அந்த கழுதைக்கு வாழ்வு கிடைத்தது, உயர்வு கிடைத்தது, மகிமை கிடைத்தது. முன்னாலும் பின்னாடும் உமக்கு முன்னாடி இருந்து ஓசனை என்று பாடிக்கொண்டு ஊர்வலமாய் நடத்தி வர பண்ணினீரே கர்த்தாவே. இன்றைக்கு அதே போல தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீ அழைக்கிற. அப்படி வந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிறேன். உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோயா, உங்களை நம்பி நாங்கள் வந்துட்டோம்ப்பா. உங்களை சுமப்ப நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். இந்த பூமியிலே கனத்துக்குரியவர்களை எங்களை வாழச் செய்வீராக. மகிமைப்படுத்து. என் பிள்ளைகளை இப்படி செய்தரலும் ஆண்டவர். இன்னும் அடிமைத்தனத்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவருக்கு ஒரு காலம் பிரயோஜனப்படாது இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ ஏராளம் உண்டு. அவரெல்லாம் உம்மிடத்தில் எங்கள் அழைத்து வர அந்த 2 பேரை அனுப்பினது போல நீங்கள் போங்கள் என்று சொன்னது போல இவர்கள் புறப்பட்டு போய் ஆதாயப்படுத்த நீ உதவி செய்தரட்டும் ஆண்டவர். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்துகிற வெறுமையாக்குறோம். யாரும் இனி வெறுமையான பாத்திரமாய் இராதபடி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிற பாத்திரமாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் கரங்கள் அபிஷேகத்தை வைப்பீராக. வல்லமைகள் புறப்படுவதாக, சுகம் நடப்பதாக, அற்புத அடையாளம் நடப்பதாக. என் பிள்ளைகள் ஜெபிக்கும் போதே கட்டுண்டவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. அந்த அதிகாரத்தை கொடுத்து நீ நிலைநிறுத்த விடுமாய் செபிக்கிறோம். ஒரு வாரங்களில் புதிய புதிய ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க உதவி செய்யும். ஆண்டவருடைய பாடு மரங்களை சிந்திக்கிற நாட்களை அநேக புதிய ஜனங்களை காணட்டும் ஐயா. அழைத்து வரவையும் ஆசீர்வதியும். தாழ்த்துகிற பெருமையாக்குறோம். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகையும் மாறாமல் தங்கி இருந்து தேவன் நம்மை பயன்படுத்துவதாக. ஆமென். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
ஹalleluya 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.